நேர்கள் இணைந்து கொண்டிருப்பது ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் பொருளியல் துறை தலைவர் பேராசிரியர் திரு கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களுடனான சந்திப்பு அரங்கம் இரண்டாவது பகுதி தொடர்கிறது. ராஜ் தொடரும். நன்றி சத்யபாலன். நாங்கள் தற்பொழுது பொருளாதார நிலையை பற்றி ஆராய்ந்திருந்தோம். அடுத்ததாக இலங்கையுடைய அரசியல், தமிழ் அரசியல் மற்றும் தேசிய அரசியல் சம்பந்தமாக உங்களுடைய அபிப்பிராயங்கள், கருத்துக்களை தெரிய விரும்புகின்றோம். முதலாவதாக நாங்கள் முக்கியமாக பார்க்க விரும்பிய தமிழ் தேசிய அரசியல், வடகிழக்கு தமிழ் தேசிய அரசியல் பற்றியத்தான் முக்கியமாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இப்பொழுது தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு மந்த கதியிலே நடந்து வருவது போல தெரிகின்றது. அதாவது பேசுவதற்கு விடயமில்லை, அதே நேரத்திலே சச்சரவுகளும் அற்ற நிலையிலே தமிழ் தேசிய அரசியலிலே கட்சிகள் தங்களுடைய செயற்பாடுகளை மிகவும் மந்தகதை நகர்த்தி கொண்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விடயங்கள் நடைபெற்று வருகின்றன. சொல்ல போனால் தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கான முயற்சிகளை சில கூட்டுக்கள் ஏற்படுத்தி வருகின்றன. அது மட்டும் இல்லாமல் சில தனியார் அமைப்புகள் அல்லது என்ஜிஓஸ் என்று சொல்லுபவர்கள் கூட, அரசு சார்பற்ற நிறுவனங்கள் கூட சில அமைப்புகளை ஏற்படுத்தி தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வுக்கான முன்மொழிவுகளை முன்வைத்து வருகின்றன. இப்படியாக சில பல கூட்டங்கள் வடகிழக்கில் நடைபெற்றிருக்கின்றன. ஒரு கூட்டம் திருவண்ணாமலையிலும், ஒரு கூட்டம் யாழ் நகரிலும் நடைபெற்றது. அத்தோடு சுவிஸ் அரசாங்கம் கூட அல்லது சுவிஸ் தூதரகம் கூட ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி பின்னர் அது இடைநடுவிலே கைவிடப்பட்டது. இந்த கூட்டங்கள் வைப்பதிலே இருப்பதற்கான நோக்கம், அதனுடைய வெற்றி, அதனுடைய எதிர்பார்ப்பு என்பதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் சொல்லும் விடயத்தில் பல்வேறு விடயங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன. இப்ப தமிழ் மக்களை பொறுத்தளவில் அலைப்படைத்திருக்கிறார்கள். நீண்ட யுத்தத்தை எதிர்கொண்டவர்கள், மீள் கட்டுமானம் தேவையாக உள்ளவர்கள். அந்த காலம் மாறிக்கொண்டிருக்கின்றது, உங்களுக்கு தெரியும். அந்த உணர்வு அப்படியேதான் இருக்கின்றது, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ் கட்சிகளால இந்த கொழும்பு அரசியலுக்கு எதிராக ஒரு உறுதியான கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய நிலைமையில் இருக்கின்றனவா என்றால் இல்லை. தமிழ் கட்சிகளுக்கு ஏற்பட்டுள்ள பிளவுகள், தலைமைத்துவ போட்டியெல்லாம் தமிழ் மக்களை வெறுப்படைய செய்திருக்கின்றது. இவர்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு அதை பெரிசாக்க முற்பட்டால் அதை நான் நினைக்கவில்லை தமிழ் மக்கள் அதை பெரிதாக எடுக்கிறார்கள் என்று சொன்னால். யுத்தம் முடிந்து 15 வருஷம், யுத்தம் முடிந்த போது 5 வருஷமா இருந்த இளைஞனுக்கு அன்றைக்கு 20 வயது. அவனுக்கு அந்த யுத்தமே என்னன்னு தெரியாது. அவன் கையிலாம் ஸ்மார்ட் போன் எல்லாம் இருக்கின்றது. அப்ப அங்கே கிராமங்களுக்கு நாங்கள் போய் பார்க்க வேண்டும். கிராமத்துல மக்கள் என்ன சொல்லுகிறார்கள், ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, இப்பொழுது பல என்ன சொல்கிறார்கள். இந்த அரசாங்கம் வந்த பிறகு சில முன்னேற்றங்கள் இருக்கின்றன. ஆனால் அது அரசியல் தீர்வை பற்றி இல்லை. சாதாரண தங்களோட வாழ்க்கையில சில போலீசாருடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் இருக்குன்றெல்லாம் பேசுறாப்பா. மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆனால் அரசியல் கட்சிகள் தங்களுக்குள்ளேயே சண்டை பிடித்துக் கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால், பார்லமெண்ட் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் தங்களுடைய இலக்கு சரி என்று செயற்படும் வரைக்கும் மக்கள் அவர்களை பெரிதாக எடுத்துக் கொள்வார்கள் என்று நினைக்கவில்லை. இப்ப உங்களுக்கு தெரியும், 1977ஆம் ஆண்டு 6-5 பெரும்பான்மையை பெற்று ஜிஆர் ஜெயவர்தன தென்பகுதியை அப்படியே அள்ளிக்கொண்ட, தென்பகுதியில மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டார். அந்த ஜிஆர் ஜெயவர்தனாவால வடகிழக்குல வெற்றி பெற முடியவில்லை. ஆனால் கடந்த பொது தேர்தலில் வடகிழக்குல மட்டக்களப்பு தொகுதியை தமிழக மாவட்டத்தை தவிர வடகிழக்கு முழுக்க இந்த அரசாங்கம் வெற்றி பெற்றிருக்கின்றது. அப்ப இது ஜிஆர் ஜெயவர்தனாவுக்கு கிடைத்த ஆணையை விட அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கு கிடைத்த ஆணை பெரிதாக நாங்கள் எடுத்துக்கொள்வதா? இதுக்குரிய யாரு காரணம்? தமிழ் தலைவர்கள் நடந்து கொண்ட விதம், குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தான் கண்டுபிடித்தார்கள். அப்ப யாழ்ப்பாணத்து மக்களுக்கு கோபம் அந்த அந்த உங்களுக்கு தெரியும், ஜனாதிபதி தேர்தலுக்கு பொதுத்தேர்தல் பின்னால வருது. ஜனாதிபதி தேர்தலில் என்ன செய்தார்கள் இவர்கள்? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்லி மக்களை கேட்டார்கள். நல்லூரில் வேற மாதிரி மக்கள் வாக்களித்தார்கள், காங்கேயந்துறையில் வேற மாதிரி வாக்களித்தார்கள், ஒவ்வொரு தொகுதியிலும் வேற மாதிரி மக்கள் வாக்களித்தார்கள். ஆகவே இது அந்த மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. ஆகவேதான் ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் பொது தேர்தலில் மிக மோசமான தோல்வியை தமிழ் தேசியம் பேசிய கட்சிகளுக்கு கொடுத்தார்கள். தமிழ் தேசியத்துக்கு அல்ல, தமிழ் தேசியம் பேசிய கட்சிகள். ஆகவே தேர்தல்கள் வரும்போது தமிழ் தேசியத்தை பேசி வெற்றி பெறலாம் என்ற காலம் மலையேறிவிட்டது. தமிழ் மக்களை எதை சொல்லி இவர்கள் ஒன்றுபடுத்த போகிறார்கள் என்றதான் இப்ப பிரச்சனை. மற்ற தீர்வை பற்றி நீங்கள் பேசினீர்கள். எனக்கு தமிழ் மக்களுக்கு தீர்வு வரணும் என்று எனக்கு விருப்பம். ஆனால் யதார்த்தம் இந்த அரசாங்கம் அப்படி ஏதாவது
அரசியலமைப்பை மாற்ற முற்பட்டால் இந்த அரசாங்கத்துக்கு சிக்கல் வரும். இலங்கை வரலாற்றுல நீங்க எந்த அரசியலமைப்பை பற்றி சொல்ல போறீங்க? எல்லா பண்டா செல்வா உடன்படிக்கை என்ன நடந்தது, டட்லி செல்வா உடன்படிக்கை என்ன நடந்தது, எல்லாம் கிழித்தறியப்பட்டது தானே. ஆகவே ஜே.ஆர். ஜெயவர்தன 13வது திருத்த சட்டமூலத்தை கொண்டு வரும் பொழுது இந்திய ராணுவம் யாழ்ப்பாணத்தை இறங்கி கொண்டிருக்கு. ஆகவே அந்த நிலைமையில தான் அது ஒரு தீர்வு கிடைச்சது. இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று நினைக்கிறீங்களா நீங்க? இந்த அரசாங்கத்துக்கு ஒரு அரசியல் அமைப்பை மாற்றக்கூடிய தேவை என்ன இருக்கு? அவர்கள் காலத்தை இழுப்பார்கள், காலத்தை இழுத்துக்கொண்டே இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அந்த ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்திலேயே நான் சொல்லுகிறேன், இப்ப ஜனாதிபதிக்கு விருப்பம் இருக்க வேண்டும், பாராளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை இருக்க வேண்டும். அப்ப அது ரெண்டும் ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுப்பதற்கு இந்த ஜனாதிபதிக்கு இருப்பதாக வைத்துக் கொள்வோம். அப்ப அந்த அரசியலமைப்பு திருத்தம் உட்படும் போது அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும். ஜே.ஆர். ஜெயவர்தன என்ன நடந்தது? 7 பேர் கொண்ட அமர்வுக்கு, அது ஒரு பெஞ்சுக்கு அது போனது. போல என்ன நடந்தது? அங்கே 4 சிங்களவர்கள், 2 தமிழர்கள், ஒருத்தர் பரங்கிரன் நினைக்கிறேன் பேர்கர். அந்த 3 பேர் தமிழர்களும் அந்த பேர்கர் இனத்தை சேர்ந்த நீதிபதியும் ஆதரவாக, அதாவது இது அரசியலமைப்பு மீறவில்லை என்று வாக்களித்தார். நான் நினைக்கிறேன் அந்த சிங்களவர்கள் அவர்களே ஒருத்தர் வாக்களித்தார். சிங்களத்தில் 5 பேர் நினைக்கிறேன். ஆகவே தான் அந்த இது அது அரசியலமைப்புக்கு ஏதுவா இருக்கிறது என்ற கோரிக்கை வெற்றி பெற்றது. ஆனா அந்த சிங்களவர்ல ஒருத்தர் அங்கால மாறி வாக்களிக்காம எல்லா சிங்களவர்களுடையும் நீதிபதியோட சேர்ந்து வாக்களித்து இது அரசியலமைப்புக்கு எதிராக இருக்கிறது வாக்களித்திருந்தால் ரெஃபரண்டத்துக்கு போயிருக்கும், ரெஃபரண்டத்துல தோற்கடிக்கப்பட்டிருக்கும். ஆகவே இப்பொழுது அரசியலமைப்பை திருத்தம் சொல்றவர்கள் ஒன்றை விஷயத்தை விளைய கொள்ளணும். ஒன்று, ஜனாதிபதிக்கு விருப்பம் இருக்கணும், பாராளுமன்றத்துல 3/2 பெரும்பான்மை வேணும். அதே நேரம் ரெஃபரண்டத்துக்கு போகாமையும் பார்த்துக் கொள்ளணும். ரெஃபரண்டத்துக்கு போனால் அது தோற்கடிக்கப்படுமா இல்லையான்றது முக்கியம். ஆகவே அரசியல் தீர்வுன்னு சொல்லி வெறுமனை பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. இந்த கள நிலைமை யதார்த்தம் கடந்த காலம் அதையும் பார்க்க வேண்டும். ஆகவேதான் தமிழ் மக்களை இந்த பொங்கலுக்கு தீர்வு வருது அல்லது வருஷத்துக்கு தீர்வு வருது என்று சொல்லி ஏமாற்ற நான் தயாராக இல்லை. இதிலே ஒரு விடயத்தை நான் கூற விரும்புகிறேன். 87ஆம் ஆண்டு அந்த நடைபெற்ற அந்த நீதிமன்ற வழக்கிலே பிரதம நீதிபதியாக இருந்தவர் சர்வானந்தா. அவர்தான் அந்த நீதிபதிகள் குழாமை தெரிவு செய்வதற்கான முடிவை எடுப்பவர். எனவே எந்த குழாமில் தீர்வு செய்தால் இந்த இதுக்கு சாதகமாக முடிவு வரும் என்ற அடிப்படையிலே தான் அந்த குழாமை தெரிவு செய்திருந்தார். நான் நினைக்கிறேன் ஒரே ஒரு தம்பிராஜா என்று நினைக்கிறேன் அடுத்த தமிழ் நீதிபதி, அவரையும் தெரிவு செய்து, ஒரு பேர்கர் நீதியையும் தெரிவு செய்து, மிகுதி 3 சிங்கள நீதிபதிகளையும் தெரிவு செய்திருந்தார். ஒரு நீதிபதி ஆதரவாக வாழ்க்கை மூலம் இதிலே அது சரியாக அல்லது வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது என்ற நிகழ்வையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்தபடியாக நீங்கள் இப்பொழுது சொல்லியிருந்தீர்கள், இந்த அரசாங்கம் எங்களுக்கு தர விரும்பினாலும் கூட அவர்களால் செய்ய முடியாத நிலைமை. இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, எந்த அரசாங்கத்துக்கும் அதே நிலைமைதான் இருப்பது என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. அதை நாங்கள் மறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனாலும் கூட இந்த அரசாங்கம் சில பல நடவடிக்கைகள் மூலம் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளுடைய அதிகாரங்களை பறிப்பதற்காக, அதாவது இந்த பிரஜாசக்தி போன்ற விடயங்களை உட்புகுத்தி தங்களுடைய கட்சி உறுப்பினர்களை அதுக்கு பிரதிநிதியாக நியமிப்பதன் மூலம் தெரிவு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதியுடைய அதிகாரங்களை டைலூட் பண்ணுவதற்கு அல்லது குழப்பி அடிப்பதற்கான முயற்சிகளை செய்வது எவ்வகையிலே தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி, கேட்கப்பட வேண்டிய கேள்வின்னா இதுல 2 விஷயம் இருக்கு. இலங்கையிலேயே உங்களுக்கு தெரியும், வறுமை ஒழிப்பு 1940களில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ரைஸ் ரேஷன் எல்லாம் 1940கள், இலவச கல்வி, இலவச சுகாதாரம். இன்றைக்கு வரைக்கும் வறுமையை குறைக்க முடியவில்லை. அரிசி மானியம் இருந்தது. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், ஜெயவர்தன உணவு முத்திரையை கொண்டு வந்தார். அதன் பிறகு ஜனசவிய வந்தது, சமுர்த்தி வந்தது, அஸ்வஸ்ம வந்தது, இப்பொழுது பிரஜாசக்தின்னு சொல்லுகிறார்கள். ஆகவே இலங்கையில வந்த அத்தனை வறுமை ஒழிப்பு திட்டங்களும் வறுமை ஒழிக்கவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இப்ப 2வது, இந்த அரசாங்கம் மாகாண சபை, உள்ளூராட்சி சபைகளுடைய அதிகாரங்களை பறித்து இந்த பிரஜா சக்தியை அமுல்படுத்த போகுது என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நாங்க பார்க்கணும். இப்ப பருத்தித்துறையில இந்த பிரஜா சக்தியில இருப்பவர்கள் எல்லாமே பருத்தித்துறையை சேர்ந்தவர்கள் என்று ஆகும்போது அதுல மானிப்பாயை சேர்ந்தவர் கூட வரையலாது என்று இருக்கும்போது தென்பகுதியிலிருந்து யாரும் வரையலாது. முதலாவது விஷயம்.
அதுல வேற வெளியே அவர் வரல. பருத்துறைக்கு மானிப்பாய் சேர்ந்தவர்களே வரையலாது. பருத்துறையை சேர்ந்தவர்கள் தான் அங்கே அந்த பிரஜாசக்தி குழுவில் இருந்து என்னென்ன தேவை என்று முடிவெடுப்பார்கள் என்று சொன்னால் அது உண்மையா நல்ல விஷயம். அதே நேரம் நீங்கள் சொல்லுவது போல இந்த உள்ளூராட்சி கட்டமைப்பு இருக்கின்றது, அதே மாதிரி மாகாண சபைகள் இருக்கின்றன, அதே மாதிரி கச்சேரி, டிஎஸ் ஆபீஸ் எல்லாம் இருக்கின்றது. ஆகவே எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மேலதிகமாக இந்த பிரஜாசக்தி ஏதாவது மக்களுடைய கீழ் மட்டத்துக்கு போய் ஏதாவது செய்து இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் சொன்னா அது வரவேற்க வேண்டிய விஷயம். அதுக்காண்டி இந்த உள்ளூராட்சி சபைகள் அதிகாரங்களை பறிக்க வேண்டும், மாகாண சபைகள் அதிகாரம் பறிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஏற்புடையது அல்ல. ஆனா வறுமை இல்ல இலங்கை தோல்வி அடைஞ்சிருக்கு. இன்றைக்கும் முல்லைத்தீவுல 39.5% மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். நுவரெலியாவில 23% மக்கள் வறுமையில் இருக்கிறார்கள். கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துல 20க்கும் மேற்பட்ட வீதமானவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். அதை வறுமை ஒழிப்பதற்கு இந்த திட்டங்கள் உதவி செய்யவில்லை. அதுக்கு ஒரு மாற்று திட்டம் தேவைப்படுது. அதுக்காண்டி தமிழ் மக்களுடைய அதிகாரங்களை பறித்துதான் அதை செய்ய வேண்டும் என்று நான் அதை கருதுகிறேன். சரி, இந்த மாகாண சபை தேர்தல் தொடர்பாக பலவிதமான கருத்துக்களை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் காலத்துக்கு காலம் தெரிவித்து வருகின்றார்கள். கடைசியாக தெரிவிக்கப்பட்ட கருத்தின்படி ஜூன் மாதத்துக்கு பின்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி மாகாண சபை தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தோன்றுகிறார்? சாத்தியக்கூறுகள் நான் இல்லையென்று சொல்ல மாட்டேன், குறைவாக மிக மிக குறைவாக இருப்பதாகத்தான் நான் உணர்கிறேன். என்றால் நிலைமை மோசமடைஞ்சு கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், அந்த சூறாவளி தாக்கத்திலிருந்து அரசாங்கம் மீளவில்லை, மிகப்பெரிய வரி குறைப்பை அரசாங்கம் செய்யவில்லை, விலை குறைப்புகள் செய்ய முடியவில்லை, விலை கூடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமையில ஒரு அரசாங்கம் ஒரு தேர்தலுக்கு போய் ஒரு தோல்வி, மிகப்பெரிய தோல்வி ஏற்படுத்தி விட்டால் அது சில வேளை அடுத்த வரப்போற ஜனாதிபதி தேர்தலையும் எதிரொலிக்கும் என்ற கருத்து நிலவுகின்றது. ஆகவே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வந்தால் எதிர்த்து நிற்க வேண்டியவர்கள் சஜித் பிரேமதாசவும் நாமல் ராஜபக்சேயும் அந்த இடத்துல அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு ஆதரவு கொஞ்சம் கூடுதலாக இருப்பதாகத்தான் பிறகு சொல்லுவார்கள். ஆகவே அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் தான் முதலில் எதிர்கொள்வார்களே ஒழிய பொது தேர்தலும் வராது, பெரும்பாலும் மாகாண சபை தேர்தலும் வராது. அதுல மிகப்பெரிய தோல்வியை அவர்கள் எல்லா மாகாண சபைகளையும் அவர்கள் பறிகொடுப்பார்களாக இருந்தால் அது அடுத்த தேர்தலில் அவர்கள் ஆட்சி கட்டியில இருந்து அகற்றிவிடும் என்ற பயம் அவர்களுக்கு நிச்சயமா இருக்கின்றது. எல்லா மாகாண சபைகள் சொல்வதை விட 1-2 மாகாண சபைகளை கூட அவர்கள் பறிகொடுப்பாளர்களாக இருந்தால் எதிர்கட்சிகளுடைய அந்த அதிகாரங்கள் மாகாண சபையின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் பொழுது அவர்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அடுத்த தேர்தலை. அப்படி என்றால் உங்களுடைய கருத்தின்படி அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட மாட்டாது என்று கருதுகிறீர்களா? அதற்குரிய சாத்தியம் தான் கூட இருப்பதாக நான் உணர்கிறேன். சரி, அப்படியான சூழ்நிலையிலே எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து மாகாண சபை தேர்தல் நடத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்ப்பு நடவடிக்கை ஈடுபடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூடுதலாக இருக்க மாட்டுது இல்ல. எதிர்கட்சிகளுக்குரிய அந்த வாய்ப்பு இப்பொழுது இல்லை. ஏன்னா இப்பொழுது நாட்டு மக்களுடைய முக்கியமான பிரச்சனை இந்த வளைகுடா யுத்தம். இல்லை, நாங்கள் அந்த வளைகுடா யுத்தத்தை ஒரு பக்கம் விட்டுவிட்டு அந்த வளைகுடா யுத்தம் இல்லை என்ற நோக்கிலே அல்லது சீக்கிரமாக முடிவடைந்து விடும் என்ற ஒரு எடுகோள் அடிப்படையில் நாங்கள் பேசுவோமானால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஒரு வலியுறுத்தலை மேற்கொள்ள மாட்டாது, அது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு அச்சுறுத்தலாக அமைய மாட்டாது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? எதிர்கட்சிகள் முதலாவது விடயம் எதிர்கட்சிகள் ஒன்றிணையுமா என்றது. அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும். ஆனா அந்த மக்கள் அதுக்கெல்லாம் வருவார்களா? இப்ப ஆர்ப்பாட்டம் செய்வதாக இருந்தால் மக்கள் வெளியே வர வேண்டும். எந்த அளவு தூரம் இந்த எதிர்கட்சிகளுக்கு மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள்? மக்களுக்கு இது தேவையா? இந்த மாகாண சபை தேர்தல் மக்களுக்கு தேவை, ஒவ்வொருத்தருக்கும் தேவையான தான் மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு வருவார்கள். மக்களுக்கு ஆர்ப்பாட்டம் வரல, ஆர்ப்பாட்டத்தில் கொழும்புல நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் 1000 பேர் தான் நிற்கிறார்கள், 500 பேர் நிற்கிறார்கள், எதிர்கட்சிகளுடைய போராட்டம் பிசுபித்து வரும். அதான் அண்மை காலத்தில் நடந்தது. ஏன்னா மக்கள் வருவதாக இல்லையோ. ஆகவேதான் எதிர்கட்சிகளுக்கு அந்த தயக்கம் இருக்கின்றது. மக்களுக்கு எந்த தேர்தல் தேவையாக இருக்கின்றது? மக்களுக்கு என்ன தென்பகுதியில மாகாண சபைக்கு எந்தவித ஆதரவும் இல்லை. மாகாண சபை வடகிழக்கு உருவாக்கப்பட்டது. இப்ப ஒன்று வாங்கினால் என்னோட ஃப்ரீ என்ற மாதிரி தான் வடகிழக்கு கொடுத்த வழி தான் தென்பகுதி மக்களுக்கு மாகாண சபை கேட்டு அவர்கள் போராடவே இல்லை. தென்பகுதி மக்கள் மாகாண சபை தேர்தலுக்காக அடிபடவே இல்லை. அப்ப தென்பகுதியில போராட்டம் நடக்காது. ஆனால் தென்பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி மற்றும் சமூக ஆர்வலர்கள், முன்னாள் அரசியல் தலைவர்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துங்கள் என்ற தொடர்ச்சியாக சமன் ஏகநாயக தேர்தல் முன்னாள் ஆணையாளர் கரு ஜெயசூரிய போன்றவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு கேட்பது இதற்காக, அரசாங்கத்தின் பலத்தை நாடி பிடித்து பார்ப்பதற்காக என்று கருதலாமா?
நிச்சயமா அதான். அதாவது தாங்களது தேர்தலில் வெற்றி பெற்றுட்டு அடுத்த தேர்தல் ஜனாதிபதி தேர்தல், பொது தேர்தலில் தாங்கள் வெற்றி பெறலாம் என்ற ஒரே ஒரு நோக்கம். ஏன்னா மாநிலசபைக்கு பெருசு அதிகாரங்கள் வெற்றி அளவில் குவிந்து கிடைப்பதாக இல்லை. என்றால் இவர்கள் அங்கே மாநிலசபையில் இவர்கள் போவதும் இல்லை. அப்ப இது ஒரு கொழும்பு அரசியலை கைப்பற்றுவதற்குரிய ஒரு கருவியாகத்தான் அவர்கள் இதை பயன்படுத்த முற்படுகிறார்கள். அந்த கொழும்பு அரசியல் என்று சொல்லும் பொழுது கொழும்பு மாநகர சபையிலே ஒரு தொங்கு சபை ஒன்றுதான் அமைந்திருக்கின்றது. இது எவ்வளவு தூரம் ஒரு பலமான சபையாக எதிர்காலத்திலே அமையும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்ல, கொழும்பு மாநகர சபை உங்களுக்கு தெரியும் பெரும்பான்மையா இருப்பது சிறுபான்மையினர். முஸ்லிம் மக்களும் தமிழர்கள் தான் கொழும்பு மாநகர சபையில பெரும்பான்மையினர். இந்த கொழும்பு 1 இருந்து கொழும்பு 15 வரைக்கும் உள்ள எல்லா அந்த தொகுதிகளிலையும் சிறுபான்மை மக்கள் தான். அதனாலதான் கூடுதலாக கொழும்பு மாநகர சபை பிதாவாக கொண்டு தமிழர் இருந்திருக்கார், முஸ்லீம்கள் வந்து கொண்டிருக்கிறார். 2 விஷயம். 2வது, ஜேவிபி என்பது இவ்வளவு காலம் ஒரு குறியீட்டு கட்சி தானே. அவர்கள் இந்த அளவு ஆசனங்களை கொழும்புல கைப்பற்றினதே மிகப்பெரிய சாதனை அவர்களை பொறுத்தளவுல. ஆட்சியை பிடித்தது என்பது வேற. கொழும்பு மாநகர சபையை என்பிபி கைப்பற்றினது என்பதே மிகப்பெரிய விஷயம். ஆகவே அது சிக்கலுக்குள்ளாகிறதுல மிகப்பெரிய ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்ன பொறுத்தளவு. அடுத்ததாக நாங்கள் வடக்கு அரசியலிலே இந்த கட்சிகள் தங்களுக்கு இடையிலான ஒரு ஒற்றுமைகள், மோதல்கள் என்ற அடிப்படையிலே கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தார்கள். அது பின்னர் கொள்கை கூட்டணி என்ற பெயர் கூட சூட்டப்பட்டிருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த கொள்கை கூட்டணியானது நலிவடைந்து அல்லது உடைந்து போய் ஒரு 2 பிரிவாக இயங்குவதாக தெரிகின்றது. இந்த கொள்கை கூட்டணியுடைய உருவாக்கம் மற்றும் தற்போது நிலை, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? உண்மையிலே நான் ஆரம்பத்தில் சொன்ன கருத்தின் அடிப்படையில் தான் நான் இதை கூற விற்படுகிறேன். தமிழ் மக்களை பொறுத்தளவில் தமிழ் மக்களுடைய ஒரே சிந்தனை தமிழ் கட்சிகள் ஒன்றாக இருக்க வேண்டும், தங்களுடைய குரல் பலமாக இருக்க வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது ஒரு கட்சி பலமா இருக்க வேண்டும், அதோட சேர்த்த கூட்டணியும் பலமா இருக்க வேண்டும். ஆகவே அந்த சின்னம் இங்கே முக்கியப்படும். எந்த கட்சியிடம் இந்த மக்களுடைய கோரிக்கை தான் ஒரு பலமான ஒரு அரசியல் கட்சி தங்களை பிரதிநிதித்துவம் செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே நீங்க எந்த கூட்டணியை நீங்க உருவாக்குனாலும் அந்த சிந்தனையை, தமிழ் மக்களுடைய சிந்தனையை நீங்கள் தொடும் வரைக்கும் சிக்கல் உருவாகி கொண்டே இருக்க போகுது. ஆகவேதான் நான் சொல்றேன், தலைவர்கள் தங்களுடைய வெற்றியை நோக்கி நகர்கிறார்கள், ஆனால் தமிழ் மக்கள் வேற மாதிரி நினைக்கிறார்கள். தங்களுடைய குரல் பலமா இருக்க வேண்டும், தங்களுடைய இனம் வந்து பலமா இருக்க வேண்டும், அதுக்குரிய தலைமையை தாருங்கள் தான் மக்கள் இருக்கிறாங்க. அதை கொடுக்காத பட்சத்துல தமிழ் மக்களுடைய அந்த தீர்ப்பு வந்து வேறுபட்டதா இருக்கு. அப்ப ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு மாதிரி, மட்டக்களப்பு வேற மாதிரி, யாழ்ப்பாணம் வேற மாதிரி, திருகோணமலை வேற மாதிரி வாக்களிக்க வேண்டிய நிலைமை உருவாகும். இந்த இதை செய்தவர்கள் தான் தமிழ் கட்சி தலைவர்கள் தான். இப்ப தமிழ் மக்களுடைய தீர்ப்பு ஒரே மாதிரியா இல்லை அண்மை காலங்கள்ல. ஏன் ஒவ்வொருத்தரும் மாறி மாறி வாக்களிக்கிறார்கள்? ஏன் யாழ்ப்பாணத்துக்குள்ளே ஒவ்வொரு தொகுதியிலையும் வேற மாதிரி வாக்களிக்கப்பட்டது? ஏன்னா மக்கள் கோபம் கொண்டிருக்காங்க. அதுக்காண்டி அந்த மக்களிடம் தமிழ் உணர்வு இல்லை, தமிழ் தேசியம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இல்ல, தமிழ் கட்சிகள் மீது கோபம் வந்திருக்கு அந்த மக்களுக்கு. அந்த கோபத்தை அடையாளம் கொண்டு தீர்க்கும் வரைக்கும் தமிழ் கட்சிகள் தான் தோல்வி அடையும். இதனால சில வேளை என்பிபிக்கு சாதகமாக முடியும். ஏன்னா தமிழ் கட்சிகளோட பிளவு அதிகரிக்கும் போது அடுத்த தேர்தலையும் பெரிய சிக்கலை எதிர்கொள்ளக்கூடும். இந்த தமிழ் மக்கள் கோபமடைந்து இப்படியான செயற்பாட்டை முடிவை எடுத்திருந்தாலும் சொல்லியிருந்தீர்கள். அந்த வகையிலே இன்னும் ஒரு பிழையான முடிவும் எடுக்கப்பட்டதாக இப்பொழுது நம்பப்படுகின்றது. அதாவது வைத்தியர் அல்லது பைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நடவடிக்கை சம்பந்தமாக உங்களுடைய விமர்சனம் என்ன? 2 வகையான என்னுடைய நண்பர்கள் சொல்லுவது என்னன்னு சொன்னால், இப்பொழுது இளைஞர்கள் அல்லது பெண்களுக்கு இல்ல கையில எல்லாம் ஸ்மார்ட் போன் இருக்குது. அப்ப அந்த ஸ்மார்ட் போன் தான் நிறைய விஷயங்களை செய்யுது. அந்த சாவகச்சேரியில வைத்தியசாலையில் இடம்பெற்ற விடயங்கள் உண்மையானவை. தமிழ் மக்கள் அந்த மக்களுடைய அந்த வைத்தியசாலைக்கு போகும்போது யாழ்ப்பாணத்துக்கு மாற்றுவது, மக்களுக்கு சில வேளை பூரணமான தகவல் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா வைத்தியர்கள் இங்கே ஒரு சத்திரத்தை செய்து உயிரிழப்பு ஏற்பட்டால் தங்களுக்கு பிரச்சனை வரும் என்று பெரிய வைத்தியசாலைக்கு அனுப்புவதெல்லாம் வளமைதான். ஆனா அவர் அதை கையாண்ட விதம், வெளிக்கொண்டு வந்த விதம் வந்து மக்கள் மத்தியில இது ஒரு முக்கியமான பிரச்சனை, ஊழல் பிரச்சனை, அந்த பிரச்சனையை கொண்டு வந்தது உண்மை ஆரம்பத்துல. அதன் பிறகு உங்களுக்கு தெரியும், அந்த அவர் சம்பந்தமான அந்த செய்திகளை கூடுதலாக மக்கள் பார்க்கிறார்கள். பாராளுமன்றத்தில் நடக்கிற விஷயம் எல்லாம் கூடுதலாக பார்க்கிறார்கள்.
சிலவள அப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள் தான் அவருக்கு பின்னால் இருக்கிறார்களா என்ற 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 சிக்கல் வருது. இன்னொரு கதையும் வருகின்றது என்றால், அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது சரியான தகவல்களை கொண்டு போறார், சரியான தகவலுடன் வர்றார், தகவலுடன் எல்லாருக்கும் பேசுறார் என்று அதை அதை ரசிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த 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 நான் சொன்ன ஆரம்பத்துல சரியான தலைமை இல்லாம தடுமாறின கட்டத்துல தான் இது சாவச்சேரியிலையும் இது நடந்தது. அதை விட அவருக்கு தபால் மூல வாக்களிப்பும் கிடைச்சது கணிதமாக. அப்ப அரச உத்தியோகத்தர்களே அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்த தேர்தல்ல என்ன நடக்க போகின்றது என்றுதான் இங்க முக்கியம். அவரை சசிப்பவர்கள் இது ஒரு வேடிக்கையான விடயம் என்று கருதினால் அவர் திரும்ப வெற்றி பெறுவார். ஏன்னா பாராளுமன்றமே ஒரு வேடிக்கையான இடம், இது ஒரு முக்கியமான இடம் இல்லை, இப்படி வந்து நாங்கள் பார்த்து சிரிக்கலாம் என்று நினைப்பார்களா இருந்தால் வாக்காளர்கள், அவர் திரும்ப வெற்றி பெறுவார். அவருடைய நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக சொல்ல போனால், அவர் யூடியூப்ல இடும் பதிவுகளிலே ஒவ்வொரு வித மக்களையும் நையாண்டி பண்ணுவதும், கேலி பண்ணுவதும், அவமதிப்பதும், அவதூறு பரப்புவதுமான செய்திகளை வெளியிட்டு வருகின்றார். இது ஒரு சாதாரண மகன் கூட செய்ய முடியாத ஒரு விடயம். மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இப்படியான ஒரு சமூக சீர்கேடான அல்லது கெடுத்தும் விதமான வார்த்தை பிரயோகங்களை பாவிப்பது பற்றி மக்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? இப்ப எல்லாரும் கோவப்படுறார்கள். அவருக்கு வாக்களித்தவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவருக்கு வாக்களித்தவர்கள் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும். அவரை போன்றவர்கள் தான் இதுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். சிலவள இப்பொழுது அந்த வாக்களித்தவர்களுடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியாது. அடுத்த தேர்தலில் அவர் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் அவர் போட்டியிடல நினைக்கிறேன், மாநிலசபை போட்டியிடுவார். அடுத்த தேர்தலில் என்ன நடக்க போகுதுன்னு வச்சுக்கொண்டுதான் அந்த மக்கள் உண்மையா இவரை ரசிக்கிறார்களா, அவருக்கு என்ன அந்த ஆதரவு வட்டம் இருக்கு, ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு 15,000 பேர் இருக்கிறார்களா என்பதை அடுத்த தேர்தலாம் நாங்கள் கண்டுகொள்ள முடியும். நீங்க சொல்வது சரிதான். சில இடத்துல சகிக்க முடியாததெல்லாம் நடந்து கொண்டா இருக்கின்றது. சில பேச முடியாமல் இருக்கின்றது. பாராளுமன்றத்துல சில மோசமா இருக்கின்றது. அதாவது தமிழ் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் அது அசௌகரியமா இருக்கிறதெல்லாம் உண்மைதான். அவமானமாக இருக்கிறது என்பதும் கூட பேசப்படுகின்றது. நிச்சயமாக ஒரு காலத்துல எவ்வாறு இருந்தது, தமிழ் அரசியல் பிரதிநிதிகளின் தரம் எவ்வாறு இருந்தது, இப்ப எப்படி இருக்கிறது எல்லாரும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அதுவும் முக்கியமாக தமிழ் படித்த தமிழர்களை கொண்ட யாழ் மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு படித்த தமிழருடைய நடவடிக்கை எப்படியாக இருப்பது என்பது மிகவும் கவலையான விடயமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக தமிழ் அரசு கட்சியினுடைய உள்வீட்டு பிரச்சனை சம்பந்தமாக சிறிது அலாபமானால், ஸ்ரீதரன் அவர்கள் தமிழிசை கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு சாணக்கியன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். கிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு சாணக்கியன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். நீங்களும் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்தவர். அந்த வகையிலே இதை எப்படி பார்க்கிறீர்கள்? நான் இதற்குள்ள கிழக்கு மாநிலம் வடமாநிலம் என்று பிரிக்க விரும்பவில்லை. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல படித்தவன் தான். கிழக்கு மாநிலம் வடமாநிலம் என்று எதுவும் காரணம் கொண்டும் தெரியறாது, அந்த சிந்தனையும் வரக்கூடாது. ஆனால் இந்த இப்படியான விடயங்கள், ஒரு தமிழுக்கு ஒரு தலைமை வந்து ஒற்றுமையா இருக்க வேண்டும். ஸ்ரீதரன் அவர்கள், நான் நினைக்கிறேன் அவருடைய பலவீனம், மிகப்பெரிய பலவீனம், அவர் கிளிநொச்சியை தாண்டி யாழ்ப்பாணத்தை தாண்டி அவர் எந்த அளவு தூரம் கிழக்கு மாநிலத்துல தன்னுடைய ஆதரவு வலையமைப்பு உருவாக்கி இருக்கிறார் என்றதுல இருக்கின்றது. அதாவது பாராளுமன்றத்துக்குள்ள போக்குல வெளிப்படையா பேசினாலும் நீங்க பாராளுமன்றத்தில் மட்டும்தான் உங்களுக்கு மொழிபெயர்க்கிற ஆற்றல் இருக்கின்றது. நீங்கள் ஏனைய குழுக்களுக்கு எல்லாம் போக வேண்டும். இப்ப நாங்க இங்க கொழும்பில் இருக்கபடியால ஆரம்பத்தில் ஒருத்தர் ஆங்கிலத்துல கதைப்பார், திரும்ப இன்னொருத்தர் சிங்களத்துல கதைப்பார், திரும்ப எல்லோருமே சிங்களத்திலே பேசுவார்கள். அப்போ உங்களுக்கு சிங்களமும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாதுன்னு சொன்னால் உங்களுக்கு சிக்கல் வரும். அப்ப நீங்க சிங்களம் தெரிஞ்ச வேணுமென்ற அவசியம் இல்லை, உங்களுக்கு 2 மொழி கட்டாயம் தெரிய வேணும். நீங்கள் இங்கே கொழும்புக்கு வந்து செயற்பாடு செய்வதாக இருந்தால், என்றால் நீங்கள் கொழும்பில் உள்ள அதிகாரிகளை, கொழும்பில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களை, அமைச்சர்களை சந்திக்கும் போது அந்த இடர்பாடுகளை, என்றால் அவர் எல்லா இடத்துக்கும் மொழிபெயர்ப்பாளரை கொண்டு செல்ல இயலாது. சொல்லுவார்கள் ரஷ்யாவில ஜப்பான்ல எல்லாம் ஆங்கிலம் இல்லத்தானே என்று. ஆனா எங்களுக்கு இருக்குதா, எல்லா இடத்துலயும் மொழிபெயர்ப்பாளரை கொண்டு போகலாமா என்ற சிக்கல் இருக்கின்றது. அடுத்து சுமந்திரன் அவர்கள் வந்து அவருடைய பலம் வந்து அவருடைய சட்ட பின்புலத்தை வச்சு அவர் செய்யறார், அவருடைய மொழி செய்யறார். ஆனால் அடுத்த தேர்தல்ல அவர், உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய வரலாற்றை சொல்லி விடுறேனே, எங்களுடைய தமிழ் தலைவர்கள் எல்லாம் வந்து நாங்கள் சர்வன் ராமநாதனுடைய ஆற்றல் உங்களுக்கு தெரியும், சட்டம் ஆங்கிலம் தமிழ். அதுக்கு பிறகு வந்தவர் ஜிஜி பொன்னம்பலம், சட்டம் ஆங்கிலம் தமிழ். அதுக்கு பிறகு வந்த தந்தை செல்வா
அதே மாதிரி சட்டம், ஆங்கிலம், தமிழ், சிங்களத்தை விட்டு விடுவோம். அதுக்கப்புறம் ஓரளவு சம்பந்தன் அவர்கள் பிற்காலத்துல வந்தார். அமுதலிங்கம் அவர்கள் வந்தார். சிவ சிதம்பரம் அவர்கள் வந்தார். இதுல இருந்து ஸ்ரீதரன் அவர்கள் வேறுபடுறார். அவர்கிட்ட சட்ட பின்புலமும் இல்லை, ஆங்கிலமும் இல்லை. அவர் கிளிநொச்சியை மையப்படுத்தான் இருக்கிறார். அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா இருக்குது. ஆனால் அவர் தமிழ் தேசியத்தை அவர் கட்டி காப்பாற்றுவார். அவர் தமிழ் தேசிய அரசியலுக்குரியவர் என்றால் அவர் யுத்த காலத்தில் இருந்தவர் என்ற ஒரு பிம்பம் அவருக்கு இருக்குது. அதை நாம் மறுதளிப்பதுக்கு இல்லை. ஆனா கொழும்பு அரசியல்ல நீங்க வர வேண்டுமா இருந்தால் உங்களுக்கு மற்ற ரெண்டும் தேவை. சட்டத்தை விட்டாலும் அந்த மொழி கூட உங்களுக்கு வேணும். சுமந்திரன் இந்த விஷயத்துல அவருக்கு சட்டம் இருக்கின்றது, தமிழ் இருக்கின்றது, ஆங்கிலம் இருக்கின்றது, அடிஷனலா சிங்களம் இருக்கிறன்னு சொன்னாலும் இவர் தமிழ் அரசியலை இவர் சரியா கொண்டு போக மாட்டார், இவர் தமிழ் தேசியத்தை கடைபிடிக்க மாட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது இருக்கின்றது. ஆகவே குறுக்கிட விரும்புகிறேன். உங்களுடைய அபிப்பிராயத்தின்படி இந்த குற்றச்சாட்டை நீங்கள் எவ்வாறு நோக்குகிறீர்கள்? அது இந்த குற்றச்சாட்டு சரியென்று நோக்குகிறீர்களா அல்லது தவறென்று நோக்குகிறீர்கள்? இப்ப நான் சொல்லுவது ஸ்ரீதரன் அவர்கள் மீது ஒரு சாதகமான பார்வையும் இருக்கின்றது, அவருக்கு சிலவள இயலுமை இல்லை என்ற பார்வையும் இருக்கின்றது. சுமந்திரன் அவர்கள் மீது ஒரு சாதகமான தன்மையும் இருக்கின்றது, அதே இவர் தமிழ் தேசிய அரசியலுக்குரியவர் இல்லை என்ற கருத்தும் இருக்கின்றது. இப்பொழுது எங்களுக்கு ட்ரெண்டையும் தரக்கூடியதா என்ன வரலாற்று அப்படியானவளா இருந்திருக்காரு தமிழ் தலைவரா? இப்ப ட்ரெண்டையும் தரக்கூடிய தலைவர் யார்? அந்த தலைமை இருக்கின்றதா? இப்பொழுதுதான் கேள்வி. அந்த தலைமை இருக்கின்றதா? இதுக்குள்ள வடகிழக்கு என்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அந்த அந்த மூன்று விஷயத்தையும் கன்னகத்தை கொண்டுள்ள தலைவர் அவர்தான் வடகிழக்கு முழுக்க இவன் மலைய மக்களுடைய ஆதரவையும் பெற்று. நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை இதிலே சேர்க்க முடியாது. அவர் நீங்கள் சொன்ன அந்த ரெண்டு வகையான தகவல் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது. நான் பழகியவர்களுக்குள்ளே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எந்தவித விட்டுக் கொடுப்புக்கும் ஆட்படாதவராக, பணத்துக்கு ஆசைப்படாதவராக இருப்பதை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். சிறந்த மனிதர், அந்த கொள்கையில மிக கடுமையா இருக்குங்க. எந்த விட்டு கொடுப்புக்கும் அவர் தயாராக இல்லாம இருக்குங்க. அப்ப அந்த ஒரு சிக்கல் அவர் அவர் அரசியல் வெற்றியை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய கொள்கையில 100% இருக்கின்ற. நான் அதை பார்த்தேன். அதை நான் பிழையும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் கஜேந்திரகுமார் ஒரு அவருக்கு இயலுமை இருக்கின்றது, மொழி இருக்கின்றது, சட்டம் இருக்கின்றது. அந்த அதுக்குரியவர் என்ன பொறுத்தளவுல கஜேந்திரகுமார் முன்னுக்கு வர்றார். ஆனால் அவருடைய மிகப்பெரிய பலவீனம் கட்சியில அவரை தவிர வேறவரும் இல்லை என்றால் யாழ்ப்பாணத்துல கூட அவருக்கு அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர் தவிர அவருக்கு கட்சி பலவீனமா இருக்கின்றது. அவர் மட்டும்தான் வெளியில தெரிகின்றார். கிழக்கு மாநிலத்துல பலவீனமா இருக்கின்றது. அந்த பிரச்சனையை அவ்வாறு எதிர்கொள்வது, அந்த ஒரு சிக்கல் இருக்கின்றார். அவர் மட்டும்தான் கட்சியில வெளியே தெரிகின்றார். இப்ப என்னுடைய கேள்வியினுடைய முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், சிறியவர்களை விளக்கிய விடயமானது சரியாக மக்களால் சரியென்று பார்க்கப்படுகின்றதா அல்லது அது ஒரு தண்டனை அல்லது ஒரு துரோகம் என்று மக்களால் பார்க்கப்படுகிறது? இல்ல, அது என்ன பொறுத்தவரை அது செய்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்று சொன்னால் அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இல்லை, அவருக்கு செய்வதற்கான காரணம் சொல்லப்பட்டது அரசாங்கத்தினுடைய அரசியல் அமைப்பு பேரவையிலே அரசாங்கத்துக்கு சார்பாக 8 முறை வாக்களித்தது. அதிலே 2க்கு மேற்பட்ட தடவை இராணுவ நியமனத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது என்று அந்த அடிப்படையில் தான் ஏற்கனவே அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டும் அந்த எச்சரிக்கையை அவர் உதாசீனப்படுத்தியதன் காரணமாக அதிலே இருந்து அவரை விலகுமாறு கேட்கப்பட்டது. அவர் விலக மறுத்ததன் காரணமாக இந்த பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அவர்களுடைய அந்த தீர்மானமானது சரி என்று நோக்கலாமா அல்லது பிழை என்று நோக்கலாமா? இல்ல, இராணுவத்தினர் அவர் அந்த நியமனத்தை அவர் ஆதரிச்சு வாக்களிச்சார் என்றதுல சிலவளை நான் கேள்விப்பட்ட சரியா இருந்தால் சில கூட்டங்கள் ஆன்லைன் நடந்ததாகவும் அந்த கடைசிய முடிவு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கேட்டது அந்த மொழி பிரச்சனை உங்களுக்கு தெரியும். நான் அதான் சொல்ல வரேன். அப்ப அதுல நான் விலாவாரியா கதைக்கவில்லை. அப்ப சில கூட்டங்கள் ஆன்லைன்ல நடந்திருக்கலாம், அவர் அதை ஆதரிச்சிருக்கலாம், சிலவள் தெரியாமல் நடந்திருக்கலாம் சில விஷயங்கள். அடுத்தது இராணுவம் பொறுத்தளவில் சரத் பொன்சேகாவுக்கு வாக்களிக்க சொல்லியும் கேட்ட கட்சி தானே. அப்ப அந்த அடிப்படையில எப்படி அதை நியாயப்படுத்துவது? ஆகவே அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு கட்சியினரால் மத்திய குழு உறுப்பினரால் தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற ரீதியில அவரை விலக்கவும் அவமானப்படுத்தணும் என்ற முடிவை நான் நினைக்கவில்லை. அது சரியான முடிவு.
அது மக்களுக்கு கோபம் வருமா? இப்ப கிளிநொச்சி யாழ்ப்பாண மக்களுக்கு அது பிழையான முடிவு. இணைய மக்களை விட அந்த மக்களுடைய பிரதிநிதி அவர். அவர்கள் திரும்பவும் அவரை தெரிவு செய்தால் என்ன நடக்கும்? அவர் நடந்த அத்தனை தேர்தலிலே அவர் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றார். ஆகவே மக்களுடைய ஆணையை மதிக்க வேண்டும் அல்லவா? சத்யபாலன். ஆம். நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. அண்மை காலமாக யாழ் பல்கலைக்கழகத்திலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக ஒரு நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக தெரிகிறது. அது தொடர்பாக தமிழ் அரசியல் தலைவர்கள் தங்கள் ஆதரவை மாணவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தேசிய கொடியை இறக்கி கருப்பு கொடியை ஏற்றிய விவகாரம், யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் இந்த அரசியல் என்பது கட்சிகளினால் இவ்வாறு வழிநடத்தப்படுகிறது என்று நம்பப்படுகிறது. இது ஒரு மாணவ சமுதாயத்துக்கு ஆரோக்கியமான போக்கா, அல்லது எப்படி நாங்கள் இந்த விவகாரத்தை பார்க்கலாம்? அதாவது மாணவர்கள் சொல்லுகிறார்கள் தங்களது உரிமை என்று. ஒரு தேசிய கொடியை இறக்குவது என்பது மாணவர்களது உரிமையா, அல்லது அதை இடுப்புக்கு கீழே கொண்டு வருவது என்பதே ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை, அல்லது ஒரு என்ன சொல்வது, ஒரு முறைமை சார்ந்த பிரச்சனை என்று கருதப்படுகிற ஒரு சூழ்நிலையில் தொடர்ச்சியாக மாணவர்கள் இவ்வாறு கருப்பு கொடி ஏற்றி தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற செயற்பாடு தொடர்பாக தற்போது எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன? 2 விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அந்த பல்கலைக்கழகத்தில் படித்தவன், நான் இன்னொரு தலைநகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிறேன் என்ற ரீதியில நான் பேச வெளிக்கிட்டால், தமிழ் இளைஞர்களுடைய மாணவர்களுடைய உணர்வுகள் என்பதை எல்லோரும் மதிக்க வேண்டும். அதுல மாற்று கருத்துகள் இல்லை. ஒரு அநீதி நடக்கும் போது அவர்கள் அதை தட்டி கேட்கத்தான் வேணும், அதுல மாற்று கருத்து. ஆனா அந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகமும் இலங்கை பல்கலைக்கழகத்தை அனைத்து பல்கலைக்கழகங்களைப் போல பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழே இருக்கின்ற ஒரு அரசு பல்கலைக்கழகம். அப்படி இருக்கும் போது இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு நினைத்தா உங்களுக்கு தெரியும், இலங்கையில யாழ்ப்பாணத்தில் மருத்துவ கூடம் இருக்கிறது, விஞ்ஞான கூடம் இருக்கின்றது, வர்த்தக முகாமைத்துவ கூடம் இருக்கின்றது. எல்லா கூடத்திலேயும் இப்பொழுது யுத்தம் முடிந்த பிறகு ஆங்கில மூலமான கற்கைகள் வந்த பிறகு 80லிருந்து நிறைய மாணவர் வருகிறார்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், பல்கலைக்கழக முறைமையில கிட்டத்தட்ட ஆர்ட்ஸ் கலைப்படுத்த தவிர மற்ற இதுக்கெல்லாம் 60% டிஸ்ட்ரிக்ட் கோட்டா, 40% மெரிட். 60% வரக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு சொல்லக்குள்ள இலங்கையிலே ஒவ்வொரு 100 பேர்லயும் 60 வீதமானவர்கள் சிங்கள மாணவர் வருவார்கள். மெரிட்ஸ்லேயும் அவர்கள் கூட வருவார்கள். ஏன்னா தமிழ் மாணவர்கள் யுத்தத்துக்கு பிறகு மிக மிக மோசமான பாதிப்புகள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஏராளமான சிங்கள மாணவர்கள் அம்பாந்தோட்டையிலிருந்து மாத்தறையில் இருந்தெல்லாம் வடகிழக்கு பல்கலைக்கழகங்கள், தென்கிழக்கு பல்கலைக்கழகம், கிழக்கு பல்கலைக்கழகம், வவுனியா, யாழ்ப்பாணம் அனுப்பப்படுகிறார்கள். என்றால் கோட்டா அடிப்படை அவர்கள் தான் வருகிறார்கள். அப்ப கலைப்பீடத்திலே இன்னும் ஆங்கில மொழி மூலமான கற்கனர்கள் ஆரம்பிக்கப்படவில்லை யாழ்ப்பாணம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அதை கட்டாயப்படுத்தி எல்லா பல்கலைக்கழகங்களையும் ஆங்கில மொழி மூலமான கற்கரை ஆரம்பிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், கலைப்பீடத்திலும் நிறைய சிங்கள மாணவர்கள் வந்து விடுவார்கள். விஞ்ஞான கூடம் போல, மருத்துவ கூடம் போல எல்லா படத்திலையும் வந்தால் யாழ்ப்பாணம் மாணவர்களை மானியக்குழு பல்கலைக்கழக மானியம் நினைத்தால் பூர்ண பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பலாம், எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் அனுப்பலாம். அப்ப யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பப்படும் மாணவர்களுடைய தமிழ் மாணவர் எண்ணிக்கையை தீர்மானிப்பது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு. ஆகவே எதிர்காலத்துல அப்படி நிலைமை வராதுன்னு சொல்ல இயலாது. ஆகவே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்குள்ள மட்டும் நாங்கள் சில விஷயங்களை செய்தால் அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் நாங்கள் நினைக்க இயலாது. ஏன்னா அந்த மாணவர்கள் வெளியில வந்த பிறகு அவருடைய சிந்தனை செயற்பாடு வேறமா இருக்கு, பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்கும்போது வேறமா இருக்குது. அது எங்களுக்கு வெற்றியை தராது, அது நிச்சயம் வெற்றியை தராது. ஆகவே மாணவர்களுடைய தலைவர்கள் தூர நோக்குடன் செயற்பட வேண்டும். இந்த பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கீழே தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வருகின்றது, கிழக்கு பல்கலைக்கழகம் வருகின்றது, தென்கிழக்கு பல்கலைக்கழகம் வருகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அனுமதி முறைமை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கீழே இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அது எதிர்காலத்தில் தமிழ் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும், யாழ்ப்பாண மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும், வவுனியா கிளிநொச்சி மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அதையும் யோசித்து செயற்பட வேண்டும். உண்மைதான். நீங்கள் அந்த கருத்தை ஆழமாக அந்த கல்வி ரீதியாக தெரிவித்தது சிறப்பானதாக. நான் ஏன் சொல்றேன், சில தமிழ் படித்தவர்கள் கூட சிங்கள மாணவர் வருகிறார்கள், சிங்கள மாணவர் வருகிறார்கள், தமிழ் மாணவர்கள் வருகிறார்கள் என்று சொல்ற பிழையான கருத்து. ஏன்னா யாழ்ப்பாணத்துல மெரிட்ல வர்ற மாணவன் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டிக்கு முரட்டுவாய்க்கு தான் வருவான், தான் போவான். ஏன்னா மெரிட்ல வரான். அவனை நீங்க யாழ்ப்பாணத்தில இருந்து யாழ்ப்பாணம் கேட்டா அவனுக்கு கிடைக்கும் மெரிட் கார்டு. அப்ப நீங்க முரட்டுவாய்க்கும் போக வேணாம்,
நீங்கள் பிரதிநிதியாகவும் போகலாம் என்று சொல்றது சரியான விடயமா? சட்ஸ்கோர் அடிப்படையில் தான் பல்கலைக்கழகங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. அப்ப அம்பாந்தோட்டையிலையும் மாத்திரையிலையும் உள்ளவன் விரும்பி யாழ்ப்பாணத்துக்கு போகல, அவருடைய சட்ஸ்கோர் குறைவு. சட்ஸ்கோர் கூடுதலா இருந்தால் அவர் கொழும்புக்கு வரலாம், பிரதிநிதியாக்கு வரலாம். குறைவானவர்களும் வரலாம். அந்த டிஸ்ட்ரிக்ட் கோட்டாவை புரிந்து கொள்ள வேண்டும், மெரிட்டை புரிந்து கொள்ள வேண்டும், இனச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே சிங்கள மாணவர்கள் வருகிறார்கள், தமிழ் மாணவர்கள் வருகிறார்கள் இல்லை எல்லாம் சொல்றது பிள்ளையான அருமை அருமை. புரிகிறது. சிங்கள மாணவர்கள் நிறைய பேர் யாழ்ப்பாணம் வருகிறார்கள், சிங்களமயப்படுத்தப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை கூட மாணவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அதை தெளிவுபடுத்தியதுக்கு நன்றி. நல்லது ராஜ், வேறு கேள்விகள் இல்லை என்றால் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகிறோம். நம்மோடு இவ்வளவு நேரமும் சகல விஷயங்களையும், உலகளாவிய அரசியல், இலங்கையின் பொருளாதார நிலைமைகள், தமிழ் அரசியல் என்று சகலதையும் உங்களுடைய கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி திரு அமிர்தலிங்கம், கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களே. நன்றி, வணக்கம். வணக்கங்கள். நேர்கள், இதுவரை கொழும்பு பல்கலைக்கழக பொருளியல் துறை தலைவர் பேராசிரியர் திரு கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் கலந்து சிறப்பித்த சதுரங்கம் இடம்பெற கேட்டீர்கள்.